சமுதாய மக்களை இழிவாக பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்டத்தில் போயர் நலசங்கத்தினர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர். போயர் சமுதாய மக்களை இழிவாக பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட போயர் நலசங்கத்தினர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளித்துள்ளனர். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் போயர் சமூக மக்களை இழிவாக குறிப்பிட்டு பேசும் காணொளி வைரலாகி வருகிறது. இது தமிழகம் முழுவதும் போயர் சமூக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் போயர் சமூக மக்களை இழிவாக பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட போயர் நலசங்க மாவட்ட தலைவர் பாண்டி, வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையிலான நிர்வாகிகள் தேனி மாவட்ட எஸ்பி அலுவலகம் வந்தனர். அங்கு தேனி மாவட்ட எஸ்பி புக்யா ஸ்னேக பிரியாவிடம் இது குறித்து கோரிக்கை முடிவு அளித்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போயர் நலசங்க நிர்வாகி பிரபாகரன், தமிழ்நாட்டில் புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் சமூக வலைதளங்களில் போயர் சமுதாயத்தை இழிவாக பேசியுள்ளார். அவர் பேசிய வார்த்தையினால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த போயர் இன மக்களும் மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகி உள்ளனர். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. எனவே இது குறித்து ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் அதே சமூக வலைதளத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்பதோடு ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் போயர் இன மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார். என் பெயர் பிரபாகரன். தேனி போயர் நல சங்கத்தின் வழக்கறிஞர் பிரிவு செயலராக உள்ளேன். புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாக பன்றி மேய்ப்பவர்கள் என்றும் நாதாரிகள் என்றும் தரைக்குறைவாக பேசியுள்ளார்கள். உண்மையான வரலாறு என்னவென்று தெரியாமல் தமிழகத்தின் தென்பகுதிகளில் பெரும்பான்மையாக வாழும் எங்கள் சமுதாய மக்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர் சமூக ஊடகத்துறையில் பதிவிட்டுள்ளார்கள். இதை தேனி போயர் நல சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று தேனி காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம். இது விதமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்கள் தொடரும் என்றும், மேலும் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் உள்ள அனைத்து போயர் மக்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் போராட்டம் தொடருவோம் என்று இதன் மூலம் நாங்கள் அறிவிக்கின்றோம். தமிழக அரசு உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் எங்கள் தேனி போயர் நலசங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இனிவரும் காலங்களில் இது தொடர்ந்தால் இன்றும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்றும் எங்கள் போயர் இன சமுதாய சொந்தங்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதன் வாயிலாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொன்னதை சமூக ஊடகத்துறையின் வாயிலாக தவறு என்று பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு போயர் இன சொந்தங்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தேனி போயர் நல சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.